அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அங்க என்ன வேலை? இந்த கோவை பாலியல் வன்முறை சம்பவம் தொடர்பா தான் நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதுல சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஆதரவும், சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் அந்த பழைய கதையை திரும்ப திரும்ப சொல்ற நிலைமையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா அந்த ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையும், அப்புறம் சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் சேலைக்கு தானே ஆபத்து, சேலைக்கு தானே டேமேஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்புறம் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அங்க என்ன வேலை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இந்த சம்பவத்துல மட்டும் இல்ல, தொடர்ச்சியா பல்வேறு சம்பவத்துல எந்த ஒரு பாலியல் வன்முறை நடந்தாலும் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து இந்த சமூகம் முன் வச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அப்படிதான். அந்த பொண்ணு அந்த பையனை நம்பி போறான். அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு 4 பேரோட சேர்ந்துட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்முறை செஞ்சு மிகுந்த கொடுமைக்குள்ளாக்குறான். இப்ப நியாயமா நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அந்த பையனை பார்த்து, ஏன்டா உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டியாடான்னு நம்ம அவன் மேலதான் கோபமா இருக்கணும். ஆனா நம்மளுடைய கேள்வி மறுபடியும் எங்க போய் நிக்குதுன்னா, அந்த பொண்ணை நோக்கியே இருக்கு. அவன் மேல நம்ம குற்றச்சாட்டு வச்சாலும் கூட அந்த பொண்ணை பார்த்து, நீ எதுக்காக அந்த இடத்துல போன, அவன் கூப்பிட்டா நீ போயிருவியா,